ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து இட்லி மாவு வச்சு எப்படி போண்டா செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டீ போடுறதுக்கு முன்னால் இந்த போண்டாவை நம்ம வந்து ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ போடுற நேரத்தில் இந்த ஈவினிங் ஸ்நாக்கை செய்ய முடியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு, ரொம்பவும் புளிச்சிருக்கக்கூடாது. இட்லி மாவு நான் இந்த கப்புக்கு ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு பொடி, இதோட பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் அப்புறம் ஒரு மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாட்டு மல்லி இலை, அதோட 2-3 பீஸ் போல் கருவேப்பிலை இலை சேர்த்துருக்குறேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதோட நம்ம சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதோட பார்த்திங்கன்னா உப்பு தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக சோடா இதையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது இந்த போண்டா ரொம்ப மணமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக் இப்படி நம்ம செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே சமயத்தில் எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக இப்படி எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், வீட்டில் இருக்க மாவை வச்சே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இதை இப்படி எண்ணெயில் போட்டு வேக விடலாம். பாருங்கள் எப்படி அழகாக செவந்து வருது. இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து அரிசி மாவு, அப்புறம் வந்து கடலை மாவு, உளுந்த மாவு எல்லாம் சேர்ந்துருக்கு. அதோட இந்த வெங்காயமும் மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். பாருங்கள், வேகட்டும். வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து மாற்றிக்கலாம். இது எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது. பாருங்கள் இவ்வளோ அருமையாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. பத்தே நிமிஷத்தில் அருமையான டேஸ்டியான அதாவது போண்டா ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். இட்லி மாவு இருந்தாலே போதும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.